இந்த கருத்தை கேளுங்க, எவ்வளவு அருமையா இருக்கு. நம்பது மாதிரியா இருக்கு. எந்த பெண்ணாவது எடுத்திருக்கீங்களாமா இந்த தீபாவளிக்கு 38,000 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்திருக்கீங்களா? எடுக்கல. அப்ப எவ்வளவு போய் பேசுற? இதுல கடன் இவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்களா? அப்படி யார்கிட்ட கடன் வாங்குறாங்க தெரியுமா? ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு சிரமம்னா ஆண்கள் நேரா வந்து மனைவிட்ட தான் நிப்பாங்க. அது வரைக்கும் அன்பா கூட பேசிருக்க மாட்டாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு என் பிரச்சனை தீர்றது உன் கையில தான் இருக்கு, என் கஷ்டம் தீர்றது உன் கையில தான் இருக்கு, நம்ம குடும்ப தீபாவளி கொண்டாடுறது உன் கையில தான் இருக்குன்னு 2 பவுன் வளையல உருவிட்டு போயிருவாங்க. கேட்டா நான் கடன் வாங்கினேன். எதை வச்சு கடன் வாங்குனீங்க? உங்களை நம்பி யார் கடன் கொடுப்பா அந்த ஊர்ல? உலக வங்கியா தரும். பெரிய ஐநா சபை உறுப்பினர் இவரு. உலக வங்கியில இருந்து இவருக்கு கடன் கொடுக்குறாரு. எல்லாம் எங்க வளையல எங்க நகையை வாங்கி அடகு வச்சு கடன் வாங்கிட்டு நான் கடன் வாங்கினேன், நான் கடன் வாங்கினேன். அது திருப்பி கட்டுறது நீங்க தானமா? திருப்பி எங்க நகை விலை ஏறும் போது நாங்க மறுபடியும் எக்ஸ்ட்ரா வச்சு இன்னொரு நகை வாங்கிக்குவோம். மேக்கப் பண்றது, அவங்க மேக்கப் பண்றதுன்னு சொல்றாங்கல்ல, அது முகத்துக்கு மேக்கப் பண்றது இல்ல. குடும்ப பிரச்சனைகளை வெளியே தெரியாம மேக்கப் பண்ணுவதுதான் பெண்களுடைய வேலை.